சந்தியா ராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா அம்பால நல்லா வேண்டிக்கிட்டு அவ பாதத்துல உங்க பிரச்சனையெல்லாம் கொட்டிருங்க. எல்லாம் அவ பாத்துக்குவாங்கறாங்க ஐயரு. அம்பால வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்து வேண்டி பாருங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நடக்கும். தீச்சட்டி புதுசா வாங்கணுமா சாமிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அங்கே போய் 200 கட்டினீங்கன்னா அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு போகிறாங்க. அம்பாள் கிட்ட உங்கள் குறைய சொல்லி வேண்டிக்கிட்டு தீச்சட்டியை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக ரகுராம் பார்க்குறாங்க. என்ன நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கிறாளா? இந்தாங்கம்மா 2 கையை ஏந்தி மனசில் உள்ளதை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தீச்சட்டியை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஐயர் ஜானகியம்மா கையில் தீச்சட்டியை கொடுக்குறாங்க. இவங்க கூட வந்தவங்க யாரும் மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டே போங்கிறாங்க. நான் வரேன் சாமின்னு ரகுராம் வந்திருக்காங்க. ஜானகி தீச்சட்டி ஏந்திக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தின்னு கோயிலில் 3 சுற்று வர போகிறாங்க. இந்த பக்கமாக ரகுராம் மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே சீனு மாயா கிட்ட கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம இருக்கிறது? இங்கே வர கோயிலில் வாங்கினா சுண்டல் கூட முடிஞ்சிருச்சு. சீனு வந்திருக்கிறதே பெரியமாவுக்காகத்தான். அவங்க எப்போ போகலான்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் போகணுங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க சீனு. நாங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பற்றி பேசணுங்கிறாங்க. ஓ கல்யாணத்தை பற்றியா? அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க சீனு. ஏய் எங்கள் அம்மாவோட கல்யாணத்தை பற்றி பேசணும்டா. ஓ உங்கள் அம்மாவோட கல்யாணத்தை பற்றி பேசுனியா? அதை பேசி இப்போ என்ன பிரயோஜனம்? நம்ம கல்யாணத்தை பற்றி பேசினியோன்னு நான் நினச்சேங்கிறாங்க. டேய் அதை பேச வேண்டியது நீ தான், நான் இல்லை. சரி வா போகலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஜானகி தீச்சட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ரகுராம் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. இதை பார்த்து மாயா கேட்குறாங்க, எதுக்கு இவங்க இவ்வளோ தூரம் உடம்பை வருத்திக்கிட்டு இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுவா மாமாவுக்கும் அத்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை தேடணும் வேண்டியிருப்பாங்கங்கிறாங்க சின்ன. இந்த கோயிலில் நம்ம வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்தா அது நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த கோயிலில் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேங்கிறாங்க சின்ன. நானும் வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. ஏய் அவங்க பண்ணாங்கன்னா காரணம் இருக்குது. மாமா முன்ன மாதிரி பேசணும்னு வேண்டிக்கிட்டு அவங்க செய்வாங்க. ஏய் நீ எதுக்காக தீச்சட்டி எடுக்க போகிறேன்னு சீனு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு என் மாமா கிடைக்கணும்னு வேண்டுதல் இருக்குது. எனக்கு நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. மாயா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சீனு. இல்லை சீனு எனக்கு எடுக்கலான்னு தோணுதுங்கிறாங்க. அங்கே அந்த இடத்துக்கு ஐயர் வராங்க. எடுக்கலான்னு நினைக்கிறவங்கள வேண்டான்னு தடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. தீச்சட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க மாயா. வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அந்த தீச்சட்டி எடுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா அம்பாள் கிட்ட வேண்டிக்கோமா, நீ என்ன நினச்சியோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் தீச்சட்டி எடுத்து வைக்கிறாங்க. கோயில 3 சுற்று சுற்றி வாமா, கூட வந்தவங்க யாருன்னு சொல்லும் போது சீனு நான் தான் அப்படிங்கிறாங்க. இந்தாங்க மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டே போங்கன்னு சொல்லி சீனு கையில் மஞ்சள் தண்ணியை கொடுக்குறாங்க. தீச்சட்டி ஏந்திக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு போகிறாங்க. சீனு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் ஜானகி ரகுராம் போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சீனு மாயா போயிட்டு இருக்காங்க. 3 சுற்று சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி திரும்பி பார்க்கும்போது மாயா தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்த்ததும் டக்குன்னு நிற்கிறாங்க. மாயா எதுக்கு தீச்சட்டி எடுக்கிறா? ஒருவேளை அவன் நினச்சது நடக்கணும்னு எடுக்கிறாளா? ஜானகியும் தீச்சட்டி சுற்றி வந்து அதுக்கப்புறம் அந்த சாமிக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கமாக மாயாவும் 3 சுற்று சுற்றி வந்துட்டு அதே ஐயர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மாயா கழுத்தில் போட்டிருந்த மாலை, சீனு கையில் வச்சிருந்தா மஞ்சள் தண்ணி சொம்பு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஐயர். ஜானகி மறுபடியும் போய் சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறதாவே சொன்னீங்களே, இன்னும் உங்கள் குழப்பம் தீரலையா? ஒருவேளை அம்பாள் கிட்ட நீங்கள் பூ பாட்டு கேட்டு பாருங்க, உங்கள் குழப்பம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்கம்மா. இதில் வெள்ளைப்பூவும் ஜவப்பூவும் இருக்குது. நீங்கள் அம்பாளுக்கு முன்னாடி பூ போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குழப்பம் தீர்ந்துருன்னு சொல்லிட்டு ஐயர் அங்கிருந்து போயிடுறாங்க. ஜானகியும் அதே மாதிரி அம்மா தாயே என் குழப்பத்தை தீர்த்து வையுமா, என் குடும்பத்தோட கௌரவமா இல்லை மாயாவோட கல்யாணமா யோசிக்கிறாங்க. இந்த சிவப்பு வந்தா சீனு மாயாவோட கல்யாணம், இந்த வெள்ளைப்பூ வந்தா என்னோட குடும்பம் மானம் கௌரவம் இதுதான் அடங்கி. ஜானகி வேண்டிக்கிட்டு கண்ணை மூடி இருக்காங்க. அப்போ காற்று அடிச்சதும் 2 பூவுமே போய் அம்பாளுக்கு முன்னாடி விழுந்துருது. ஜானகி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தட்டத்தில் 2 பூவையும் காணா. என்னம்மா அம்பாள் என்ன சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உத்தரவு கொடுத்துட்டாலாங்கிறாங்க. இல்லை சாமி 2 பூவுமே காற்றுல பறந்து அம்பாளுக்கு முன்னாடியே போய் விழுந்துருச்சுங்கிறாங்க. அப்போ அம்பாள் முடிவை உங்ககிட்டயே விட்டுட்டாங்கிறாங்க ஐயரு. உங்க முடிவு எதோ அதுதான் அம்பாள் முடிவுங்கிறாங்க. அதை எடுக்க முடியாம தானே நான் பூ போட்டு கேட்டேன் சாமி. இப்போ நீங்க நினைக்கிறது 2மே சரிதான். அதனாலதான் அம்பாள் எதுவுமே உங்களுக்கு சொல்லல. இப்படி பூ பறந்து போனா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவு தான் அர்த்தம். இதுல குழம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி இன்னொரு முறை வேணா பூ போட்டு கேட்கலாமா சாமிங்கிறாங்க. நீங்க எத்தனை முறை பூ போட்டு கேட்டீங்கனாலும் இதுதான் முடிவா இருக்கும். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் அம்பாளோட முடிவும். போங்க தைரியமா போயிடுங்க, கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜானகி தனியா உட்காந்து மறுபடியும் குழப்பத்தோடு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஐயர் சொல்லியிருக்காங்க, உங்க முடிவு எதுவோ அதுதான் அம்பாளோட முடிவு. அம்பாள் உங்ககிட்டயே முடிவு விட்டுட்டா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. என்ன முடிவு எடுக்க போறேன், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஜானகி சாமியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கையில் இருந்த தீச்சட்டி பொண்ணு அப்படியே அந்த தீச்சட்டி பொண்ணுக்கு ஆறுதலாக மயில் தொகையில் என்ன தடவிட்டு இருக்கிறாங்க ரகுராம். அச்சு என்னங்க நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களேங்கிறாங்க ஜானகி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க ரகுராம். எதுக்காக இப்படி கஷ்டப்படுற, என்ன உன் மேலே கோப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்களே, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அடிப்பட்டா காய ஆடுற கூட கொஞ்சம் நாள் ஆகும், என்கிட்ட சொல்லலையேன்னு எனக்கு கொஞ்சம் கோவம் தான். கோவத்தோட என்னை 2 நாளாவது இருக்க விட. கட்டுப்பாடுங்கிற காரணத்துக்காக நான் யாரையும் எதுக்காகவும் கட்டுப்படுத்தல. நான் சுதந்திரம் இன்னொரு காரணம் இருக்கிறதா நான் மறந்துட்டேன் ஜானகி. அதை பார்த்தேன், நான் இதை பார்த்தேன், அதில் வந்த பிரச்சனை தான் நமக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, நானும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் தான் அப்படி பண்ணிட்டேங்கிறாங்க ஜானகி. சரி நீ இந்த மாதிரி எல்லாம் உடம்ப வருத்திக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் தானுங்கிறாங்க ரகுராம். இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி கையெல்லாம் காயம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, வா போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 நாளையில சரியாயிடுங்கிறாங்க. சரி இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இனிமேல் நீ பண்ணாதீங்கிறாங்க ரகுராம். சரிங்கிறாங்க ஜானகி. ஆமாம் மாயாவும் சீனவும் எங்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் மாயாவும் உன்ன மாதிரி தான் தீச்சட்டி எடுத்தா,
அவ கையிலயும் காயமாயிருக்கும்ல, அதுக்கு தான் சீனு மருந்து போட போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாயா இதெல்லாம் உனக்கு எதுக்கு மாயா? வந்தியா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இல்லாம தீச்சட்டியெல்லாம் எடுக்கிறது எதுக்கு? சீனு இதுவே எத்தனை தடவை சொல்லுவேன், இதை பண்ணுனா நம்ம நினைச்சது நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்படி இதை பண்ணாம இருக்க முடியும்? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக இதை விட கஷ்டமான எதை சொல்லாலும் செஞ்சிருப்பேன் நான். எனக்கு தேவை நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுதான் மாயா. இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? நீ அமெரிக்கா பொண்ணுதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சீனு. இங்க பாரு, பொண்ணுங்க தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக தானே நான் இந்த மாதிரி பண்ணினேன். கண்டிப்பா ஏதாவது பாசிட்டிவான விஷயம் நடக்கும். என்னடா உள் மனசு சொல்லுது சீனுங்கிறாங்க. அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே மாயாங்கிறாங்க சீனு. மாயாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அட எங்க அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எடுத்து பேசுங்கிறாங்க சீனு. மாயாவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. மாயா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவங்க மனசுல உள்ளதையும் சொல்லிடுறாங்க. நான் இங்க ஒரு பையனை லவ் பண்றப்பாங்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்னு சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்க ரொம்ப பெஸ்டா தான் இருப்பாங்கன்னு சொல்லி பெருமையா சொல்றாரு. எனக்கு எந்த அச்சாப்பியும் இல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சீனு அவங்க அப்பாட்ட லவ் சொன்னதும் அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சந்தோஷப்படுறத பாக்குறாங்க சீனு. நான் அங்க கூடிய சீக்கிரம் வரப்போறேன்னு சொல்றாங்க. அப்படியாப்பா, சரி வரும்போது லொகேஷன் அனுப்புறேன் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. சீனு கிட்ட மாயா எங்க அப்பா இங்க வரப்போறாரு, உன்னை பார்த்து ஓகே சொன்னதும் கல்யாணத்தை பத்தி பேச போறாங்கன்னு சொல்றாங்க. கால் நிமிஷம் கூட பேசாம ஃபைனல் பண்ணிட்டியேங்கிறாங்க. ஆமா, எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு செகண்ட் போதுமே. சீனு இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்ததான். நான் பண்ண பரிகாரம் எனக்கு கை மேல பலன் கொடுத்துருக்கு பாரு. மாயா அந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் தான் என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிறாங்க. எங்க அப்பா வந்தாங்கன்னா எல்லா பக்கத்தையும் நான் ஓகே பண்ணிடுவேங்கிறாங்க. மாயா சரி வா போலாம். பெரியமா நம்மளை தேட போறாங்க, வா போலான்னு 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஜானகியும் ரவராமும் கோயிலேருந்து வந்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரே கும்பலா இருக்கு. அங்க ஒரு அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ரகுராம், ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் வச்சு பத்திரிக்கையும் அடிச்சுட்டு ஊர் பூரா பத்திரிக்கையும் கொடுத்துட்டோம். இன்னும் 4 நாளில கல்யாணம் ஐயா. பாவி மக காலையில போனவள இன்னும் காண ஐயா. என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாயான்னு தலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அந்த அம்மா. ஐயா நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேனே தெரியலைங்கிறாங்க அவங்க அப்பா. காரங்க முகத்துல நான் எப்படியா முழிப்பேன், அவ என்னானா ஏதானான்னு யாருக்குமே தெரியலையா, எங்க போனான்னு தெரியலையே, நாங்க என்ன பதில் சொல்லுவோம்னு கதறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணு போனமா வந்து கிடக்குது. பாத்தீங்களா, வீட்டுல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைப்பாங்க, நல்ல இடம் பார்த்து கட்டி வைப்பாங்கன்னு தான் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எடுத்த முடிவு சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு நீங்க யோசிக்காம நீங்க பாட்டுக்கு செஞ்சதுனாலதான் இப்படி ஒரு முடிவை தேடிட்டாங்க பாத்தீங்களான்னு ரகுராம் பொண்ணோட பக்கம் பேசுறாங்க. அந்த பொண்ணு விரும்பின பையனும் இப்ப போனமா கிடக்கிறத பார்த்துட்டு ஜானகியோட மனம் அப்படியே கலங்கி நிக்குது. பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிட்டாலே கௌரவம் போச்சுன்னு நினைக்கிறாங்க. பொண்ணும் பையனும் அந்த பணமா வந்து கிடக்கும்போது அச்சோ அவங்க விருப்பப்பட்டபடி செஞ்சு வச்சிருந்துருக்கலாமோன்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை ஜானகியும் ரகுராம் பார்த்ததுக்கு அப்புறமா மாயா சீனு காதல் விஷயத்துல பச்சைக்கொடி கட்டுவாங்களாங்கிறதையும் எபிசோட்ல பார்க்கலாம்.